நண்பர்கள் வணக்கம். நான் உங்கள் இளங்கோவன். நம்ம கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக இப்போ நம்ம குரூப் 4 மற்றும் எஸ்டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியர் மற்றும் பிஜிடிஆர்பி தமிழ் அதற்குண்டான ஆசிரியர்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டீங்க. என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் குரூப் 4க்கு ஏதாவது வகுப்பு இருந்தால் சொல்லுங்க சார், நீங்க இதுக்கு சொல்லுங்க சார், எஸ்டிடிக்கு சொல்லுங்க சார் அப்படின்னீங்க. ஆக்சுவலா நான் வந்து கம்பன் கலைக்கூடம் அப்படின்னு வச்சு ஒரு பயிற்சியாளராக இருக்கிறத தவிர தனியா ஒரு பயிற்சி மையம் வைக்கல. எந்த ஒரு பயிற்சி மையமும் இன்னொரு பயிற்சி மையத்தை இது பண்ணி சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் வந்து அடையாளம் கண்டு நான் சொல்றேன் பயிற்சி மையங்களை. அதாவது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில ஒரு பயன் பெறணும் அப்படின்ற அடிப்படையில தான் நான் அதை சொல்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக. அந்த வகையில வந்து நீங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க. எவ்வளவு நேரத்தில் நீங்க வந்து நம்ம சமூக வலைதளங்களை செலவழிக்கிறோம், இந்த வீடியோ உங்களுக்கு மிக பலனுள்ளதாக இருக்கும். யாருமே சொல்லாத ஒன்றை, யாருமே சொல்லித்தர முடியாத ஒன்றை நான் சொல்லித்தர இருக்கிறேன். தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக யாராலும் சொல்லித்தர முடியாத, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், யாராலும் சொல்லித்தர முடியாத ஒன்றை நான் சொல்லித்தர நான் தயாராக இருக்கிறேன். இப்ப அதுல முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த தேர்வை வேணாலும் எழுதுங்க. அந்த தேர்வை எழுதுவதற்கு நீங்கள் எழுதுவதற்கு முன்னதாக ஒரே முயற்சியில அந்த தேர்வை எழுதணும், ஒரே முயற்சியில அந்த தேர்வை வெற்றி பெறணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணு விஷயம். 3 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரே முயற்சியில வெற்றி அடையும். என்ன தெரியுங்களா? எதை படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், எப்படி படிக்கணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். நீங்க 150 கேள்வி நீங்க படிக்க வேண்டாம், 200 கேள்வி படிக்க வேண்டாம். இந்த 3 கேள்விக்கு விடையை நீங்கள் கிடைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவீர்கள். எதை படிக்கணும்? உங்க சிலபஸ் சொல்லிடும். எவ்வளவு படிக்கணும்? உங்க கையில இருக்கக்கூடிய மெட்டீரியல் அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறிப்பு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மூல நூல் இருக்கும். எப்படி படிக்கணும்? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சத்தியமா இதுவரைக்கும் யாருமே சொல்லல. எப்படி படிக்கணும் அப்படின்ற கேள்விக்கான விடை இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கப்படல. இந்த விடையை தேடிதான் நான் 3 ஆண்டுகளாக கடினப்பட்டு அந்த விடையை நான் கண்டறிந்திருக்கிறேன். அந்த விடையை உங்களுக்கு நான் சொல்றேன். உடனே சொல்ல கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு. எப்படி படிக்கணும்? என்ன சொன்னீங்க? எப்படி படிக்கணுன்றது காலையில 3 மணிக்கா? காலையில 3 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி மையம் இருக்குன்னா 1000 பேர் படிக்கிறாங்க. 1000 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் இது மாதிரி தமிழ்நாடுக்குள்ள படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்குள்ள பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டா ஒரு 5000 பேர் 6000 பேர் ஒரு சப்ஜெக்ட்ல படிக்கிறாங்கன்னா 6000 பேருக்கு மேல தாளில் எழுதுறாங்க. காலையில எழுதுறவங்க பாஸ் ஆயிட்டாங்களா? அப்ப காலையில எழுந்து படித்த அத்தனை பேருமே ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. அதான் உண்மை. ஒரு 20 பேர் பாஸ் ஆயிட்டாங்கன்றதுக்காக காலையில் எழுந்து படித்தவர்கள் எல்லாம் ஃபெயில் தான் ஆயிருக்கிறாங்க. அப்ப எப்படி படிக்கணும்ன்ற கேள்விக்கு காலையில் எழுந்து படிக்க வேண்டும் என்ற கேள்வி தவறானது. அது மட்டும் இல்லாம நான் என்ன கேட்டேன், எப்படி படிக்கணும்னு கேட்டேன் தவிர எப்ப படிக்கணும்னு நான் கேட்கல. சரிங்களா? எப்படி படிக்கணும் அப்படின்ற கேள்விக்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கனாலே நான் வந்து இந்த விடையை உங்கள்கிட்ட இப்போதைக்கு சொல்ல போறது இல்லை. ஏன்னா இந்த விடையை வந்து நீங்க உணரணும். நான் 3 ஆண்டு கஷ்டப்பட்டு இந்த விடையை நான் கண்டுபிடிச்சேன். ஒரே வரியில என்னால சொல்ல முடியும்னா நான் சொல்லியிருப்பேன். அது சொல்ல முடியாது. ஏன்னா அதை உணரணும். அந்த நான் அதை உங்களுக்கு உணர்த்தேன் விரைவாகவே உங்களுக்கு புரிஞ்சிருங்க. இந்த காணொலி முடியறதுக்கு முன்னாடியோ அல்லது இது பண்றதுக்கு முன்னாடி சொன்னோம். பொதுவா ஒரு தேர்வு அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, கடின பகுதி அப்படின்னு. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா, அதாவது இப்ப இந்த இதுவே பார்த்துக்கிறோமே, கம்பராமாயணம் 10569, 4000 திவ்ய பிரபந்தம் 3726, சிவக சிந்தாமணி 3145 படிச்சுக்கங்க நண்பர்களே, படிச்சுக்கங்க. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா கம்பராமாயணத்துல? காலங்காலமா இதே ஓட்டுறது என்ன? இதை இப்ப நான் என்ன சொல்றேன், 10569 கம்பராமாயணம்ன்ற உங்களுக்கு புக்கு மெட்டீரியல் தந்துடுறேன். நான் 10569 10569 உங்க கையில இருக்க புக்குலையும் 10569 தான் இருக்கும். நான் இல்லைனாலும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த 10569 தான். அப்புறம் எதுக்கு நாடு, எதுக்கு ஒரு பயிற்சியாளர்? இந்த 10569 நீங்க படிச்சாலும் சரி, மெட்டீரியல் படிச்சாலும் சரி, நான் வந்து சொன்னாலும் 10569. இது ஒரு கேள்வி இல்லை. எந்த கேள்விக்கு நான் சொல்றேன், நான் போய் ஒரு கணிதம் படிக்கணும், எனக்கு நான் தமிழ் ஆசிரியர், கணிதம் படிக்கணும், எனக்கு ஒரு அறிவு வேணும்பா, தெரிஞ்சுக்கணும்பா அப்படின்னா தமிழே வாசிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு? அப்ப இங்க இந்த இடத்துல எங்க வழிகாட்டி தேவைப்படுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த வகையில நிறைய பயிற்சி மையங்கள் நிறைய இருக்கு. அந்த வகையில நம்மளுடைய சாரல் ஐஏஎஸ் அகாடமி, தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து 15 ஆண்டுகளா மிகச் சிறப்பாக நடத்திட்டு வர நம்ம அருமை தம்பி ஹரிகரசுதன் அவர்கிட்ட பேசினேன். கிட்டத்தட்ட நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 4 முறை பேசி ஒரு குறைந்த அளவுல, மிக குறைந்த அளவுல செய்யணும். எத்தனையோ பயிற்சி மையங்கள் இருந்தாலும் குறைந்த அளவுல இருக்கணும். அதாவது நமக்கான தெளிவு, நமக்கான விடை, நமக்கான விடியல் விரைவில் கிடைக்கணும்.
அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பயிற்சி கற்பித்தல் முறை மிக தெளிவாக இருக்கணும். அது பலன் பெறக்கூடியதாக இருக்கணும். சும்மா போனோம் ஆளுக்கு ஒரு பேரா வாச்சு, நான் ஒரு பேரா வாச்சு, ஒரு பேப்பரை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட மெட்டீரியலை கொடுத்துட்டு இந்த மெட்டீரியல் வச்சுக்கோங்க, இந்த மெட்டீரியல் நீங்க வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு பாடம் நடத்துறேன் அப்படின்ட்டு இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. ஒரு 10 பக்கம் இருக்கும், 10 கொஸ்டின் இருக்கும், 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். நான் ஒரு பக்கத்துக்கு 15 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். நான் மீதி விடுபட்ட 5 மட்டும் நான் வாய்ச்சி விட்டு இதாப்பா பரவாயில்லையா நல்லா இருக்கு அப்படின்றது. அடுத்து இது போக நான் சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசி பாடத்தை ஒப்பேத்தி அதை 45 நிமிடம் பேசி இது பண்றது. ஆனால் சாரல் ஐஏஎஸ் அகாடமி கம்பன் கலைக்கூடத்தினுடைய நோக்கம் அதுவல்ல. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா 45 நிமிஷம் ஒரு பாடம் நடத்துறோம் அப்படின்னு கேட்டா 45 நிமிஷம் நடத்தக்கூடிய பாடத்துல 100 கேள்விக்கான விடையை நான் கூட சொல்லுவேன். 45 நிமிஷம் 100 கேள்வி யாரு வேணாலும் சொல்லலாம், யாரும் சொல்லலாம். ஆனா 45 நிமிஷம் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு எத்தனை கேள்வி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்? ஒரு 10 கேள்வி, ஒரு 20 கேள்வி, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு 45 கேள்வி, நான் 45 நிமிஷத்துல 100 கேள்வி நடத்தின பிறகு ஒரு 2 மாதம் கழிச்சு உங்கள்கிட்ட எத்தனை கேள்வி ஞாபகம் இருக்கும்? ஒரு 5 வருடம் கழிச்சு எத்தனை வருஷம் ஞாபகம் இருக்கும்? சொல்ல முடியாது, கேள்வியே இருக்காது. ஆனால் நாங்கள் 45 நிமிடத்தில் 100 கேள்வியை உங்களிடம் நாங்கள் சொல்கிறோம் என்றால், உங்களுக்கு உணர வைக்கிறோம் என்றால், நாங்கள் நடத்துவது இந்த வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. செத்த நேரத்தில் மறக்கிறது இல்ல, செத்தாலும் மறக்கூடாது. செத்தாலும் மறக்கக்கூடிய அளவுல நம்மளுடைய கற்பித்தல் முறை இருக்கும். அதை நோக்கி தான் போறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிற வேண்டாத, ஒரு கற்பிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். நிறைய வழிமுறைகள் இருக்கு, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு திறன்மிக்க ஆசிரியர். இப்ப தமிழ் நான் நடத்துறேன் அப்படின்னா சோசியல் நானே நடத்த நல்லா இருக்காது, உலகியல் நானே நடத்த நல்லா இருக்காது. அதாவது அதுக்குன்னு உண்டான திறன் படைத்தவர்கள் நடத்துவாங்க. அப்படித்தான் சாரல் ஐஏஎஸ் அகாடமியில தனிப்பட்ட முறையில எல்லாத்துக்குமே தனித்தனியா போட்டு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்காங்க. மெட்டீரியல் புக்கு, இப்ப நீங்க ஜெராக்ஸ் எடுத்தா கூட அந்த புக்கு நீங்க வாங்குற புக்கை விட அது கூட இருக்கும் அந்த காசு. ஏன்னா இது கம்மி, புக்கு கம்மி ரேட்டு. அந்த வகையில் எடுத்துருக்காங்க. வரியா பக்கமா எடுத்திருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு அதை சொல்றேன். அந்த அளவுல மிக நேர்த்தியா இருக்கு. மாடல் கிளாஸ் இருக்கு. தினந்தோறும் உங்களுக்கு வகுப்பு நடைபெறும். வகுப்புல நான் அந்த டயத்துல என்னால பார்க்க முடியலன்னா கூட அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப்ல போய் நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட அந்த வீடியோ நான் பார்க்க முடியல, அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா முன்னாடி போய் நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல் வீடு தேடி வந்துடும், உங்களுக்கு வகுப்பும் வந்துடும், உங்களுக்கு மாதிரி தேர்வும் வந்துடும், நாங்களும் வந்துருவோம். நீங்கள் ஒருவேளை பார்க்க முடியல, உங்க சொந்த வேலையா போயிட்டீங்க அப்படின்னா கூட நேற்றைய வகுப்பு இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், நாளை கழிச்சு பார்க்கலாம், எப்ப வேணாலும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மிக 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 குறைந்த வகையில் நான் நிறைய பேசின மக்களுக்காக குறைங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக, நம்மளுடைய மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்காக ரொம்ப இது பண்ணி கேட்டிருக்கோம். அந்த வகையில் இது பண்ணோம். சரி, ரைட், இன்னைக்கு மாடல் கிளாஸ் போயிடுவோம். நீங்க பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த படமா இருந்தாலும் சரி, ஒரு மாடல் பொதுவாக இருக்கிறதுக்கு நான் சொல்றேன். பெரும்பாலும் நம்ம எதை ஞாபகத்தில் வைக்கிறது கடினமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எண்களை ஞாபகத்தில் வைக்கிறது கடினமா இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய கால்குலேட்டர் நம்பர்ல 4 டிஜிட்ல இருக்கும். அந்த 4 டிஜிட் எப்படி ஞாபகத்தில் வைக்கணும், 2 ஞாபகத்தில் வைக்கணும் அப்படின்ற கதை வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த இருக்கு நன்னூல் 422 10 இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இதை போல ஷார்ட்கட், இப்ப நீங்க இந்த நினைச்சிருப்பீங்க, இருந்தாலும் என்னமோ ஷார்ட்கட் சொல்ல போறாங்க உங்களுக்கு இந்த நம்பருக்குலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. நான் எதுக்குமே ஷார்ட்கட் சொல்ல போறது இல்லை. ஆனா இந்த பாடம் முடிஞ்ச பிறகு இந்த கேள்விகளை நான் அழிச்சு போட்டா கூட நீங்கள் எப்போது கேட்டாலும் நீங்க உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதான் சரி. நன்னூல் 462 சரியா? ஷார்ட்கட் நீங்க சொல்றீங்க. ஷார்ட்கட்னா குறுக்கு வழி. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஷார்ட்கட்டுகள் எல்லாமே குறுக்கு வழி. நான் ஷார்ட்கட் சொல்லல, நினைவு சூத்திரம் சொல்றேன். ஷார்ட்கட் வேற, நினைவு சூத்திரம் வேற. ஷார்ட்கட்டை நேரடியா மொழிபெயர்ப்பது குறுக்கு வழி. ஷார்ட்கட்டுக்கான உண்மையான அர்த்தம் என்று பார்த்தா நினைவு சூத்திரம். அந்த நினைவு சூத்திரத்தை நினைச்சு போறேன். நன்னூல் 462 4 பேர் 6 வண்டியில் 2 நாள் போனார்கள். இதான் ஷார்ட்கட். குறுக்கு வழி. இப்படித்தான் ஷார்ட்கட்ல இருக்கு. இப்படிதான் ஷார்ட்கட்ல இருக்கு. 4 பேர் 6 வண்டியில் 2 நாள் போனார்கள். 10 பேர் 5 நாள் அங்கிட்டு போனாங்க. இப்ப 4 பேர் 6 வண்டியில் 4 நாள் போக கூடாதா? 3 பேர் 8 வண்டியில் போக கூடாதா? ஷார்ட்கட்னா என்ன? நினைவு சூத்திரம் நான் சொல்றேன். நன்னூலுக்கு முதல் உரை எழுதியவர் யார்? சிறந்த உரை, முதல் உரை மயிலைநாதர் உரை. அவர் தான் சிறந்த உரை எழுதினார். சரியா? ரைட். அடுத்த கேள்வி போவோம். சம்பந்தர் நன்னூல் ஷார்ட்கட் சொல்லுவோம். அதான் சொன்னீங்க. நன்னூல் மயிலைநாதர் உரை. நன்னூல் இன்னூயில் நன்னூல் 4 எழுத்தா? மயிலைநாதர் 6 எழுத்து, உரை 2 எழுத்து. நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, பொருத்தி பார்த்துக்கிறீங்க. நன்னூல் மயிலைநாதர் உரை. 2வது அடுத்து பாருங்க. சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர்.
இவங்களுடைய பதிகம், இதுக்குள்ள பதிகம் கிடைத்த பதிகம் 384, 312, 100. இதுல சில பயிற்சி மையங்கள்லாம் இது 383 போட்டிருக்கோம், 656, 652 போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு சார் நீங்க என்ன சார் இப்படி போட்டிருக்கீங்க அப்படிலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் தவறு. மூல நூலை பார்த்துட்டு தான் நம்ம சொல்றோம். சரியா? சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் இந்த 3 பேரையுமே ஒரு லேயர்ல வைங்க. நான் கொஞ்சம் விரைவா சொல்லிடுறேன் வரும்போதுலாம். இந்த 3 பேரையுமே நீங்க விரைவா வைங்க, அதாவது ஒரே கோப்புல வைக்கணும். எப்பயுமே இந்த 3 பேரை தேவாரம் பாடிய மூவர் அப்படின்றனால இந்த 3 பேரையுமே நீங்க ஒரேயா வைக்கணும். அடுத்து பெரும்பாலும் நீங்கள் பார்க்கும் பொழுது, அடுத்த விஷயத்துக்கு பார்க்கும் பொழுது நீங்க 4 பேரையும் ஒன்னா வைக்கணும், மாணிக்கவாசகரை சேர்த்து. ஏன் 3 பேரை ஒன்னா வைக்கணும்னா தேவாரம் பாடியவர்கள் 3 பேர், ஆனா சமயக்குறவர்கள் பாத்தீங்கன்னா 4 பேர். ரைட்? இப்ப சம்பந்தர் 384 பாடல், இதுவும் 3, இதுவும் 3, இவர் 3வது ஆள் இருக்காரு. இவர் இருக்கட்டும், இவருக்கு 3 தான் வந்திருக்கணும், ஆனா வரல. ஏன்றத அப்புறம் பார்ப்போம். 3வது இடத்துல இருக்காரு. இவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் இருக்கிறதுலே சின்னவர், குறைந்த வயதுல இருக்கக்கூடியவர். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தர் தான். எட்டாத உயரத்திற்கு போனவர் இவர் தான். அதனால தான் எட்டாத உயரத்துக்கு. ஏன் எட்டாத உயரத்திற்கு போயிருக்காரு அப்படின்னா, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர். 3 பேர்ல ஒருத்தரா இருக்கிறாரு. எட்டாத உயரத்திலிருந்து நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர். அது சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுந்தரர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தரே அப்படின்னு சொன்னவர் சுந்தரர். 3, 8, 4. ரைட்டா? அடுத்து நாவுக்கரசர் ஆக்சுவலா இவர் தான் மூத்தவர், இவர் தான் பெரியவர், இவர் தான் முதல்ல வச்சிருக்கணும். இவர் ஏன் 2வது வச்சிருக்க தெரியுமா? 3ல் ஒருத்தராக 2வது இடத்தில் இருக்கிறார். 3ல் ஒருத்தராக 2வது இடத்துல இருக்காரு. ஏன் 2வது இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, 2 சமயத்துக்கு போயிட்டு வந்தனால 2வது இடத்துல இருக்காரு. சமணத்துக்கும் போயிட்டு சைவத்துக்கு வந்தனால 2வது இடத்துல இருக்காரு. அடுத்து மாணிக்கவாசகர். இதை கூட சொல்லலாம், ஒன்று இது கூட எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த கேள்வி தெரியும். ஒரு இது எளிமையா மணியத்தனப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அந்த கூடையில் என்னப்பா பழம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 2க்கும் ஒரே பதில். என்ன பதில்? ஆரஞ்சு. 6, 5. சரியா? ஆரஞ்சு அப்படின்வாங்க. ஏப்பா இது எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் ஒரு கேள்வி 2 கேள்விக்கு ஒரு விடை, ஏன் ஒரு கேள்விக்கு நிறைய முறையில நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக பார்த்தேன். அப்ப இப்ப இது மாணிக்கவாசகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் மதுரைக்காரர், எங்க ஊருக்காரரு. அஞ்சாத ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மதுரைக்காரர் தான். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. 3 பேர் 4 பேர் வந்தா ரவுண்டு கட்டி அடிக்கிற அஞ்சாத ஒருத்தர் யாருன்னு கேட்டா மதுரைக்காரன் தான். மதுரைக்காரனால மதுரையை விட்டு போறேன் இல்லங்க, நான் சொல்லலைங்க. சமய நூல் சொல்லுது, பக்தி இலக்கியம் சொல்லுது, சங்க இலக்கியம் சொல்லுது, ஏன் உலகமே சொல்லுது. நம்ப மாட்டீங்களா? உண்மைதாங்க. சங்க இலக்கியத்துல சொல்லுதா 656, 5, 1, அஞ்சாத ஒருத்தனா? அஞ்சாத ஒருத்தர் 51 பிரிவுகளில் 656 படம். மாணிக்கவாசகர் பண்ணது திருவாசகம். சரியா? 656 படம். அஞ்சாத ஒருத்தர். 5, 1, 6. அஞ்சாம நடுவுல நிக்கிறாரா? சரியா? ரைட்டு. இப்ப 6 நாவத்துல வைக்கணுமே. 6 நாவத்துல வைக்கணும்னா இவர் இந்த மாணிக்கவாசகர் பாடின இன்னொரு பாட்டு இருக்கு, திருவெம்பாவை. 6 எழுத்து நாவத்துல வச்சுக்கணும். கஷ்டமா இருக்கா? தமிழ் வேதம். இந்த மாணிக்கவாசகர் திருவாசகத்துக்கு இன்னொரு பேர் தமிழ் வேதம். 6 எழுத்து இருக்கா? நாவத்துல வச்சு. அதுவும் கஷ்டமா இருக்கா? மாணிக்கவாசகர் எழுதின அந்த 656 பாட்டு என்ன தெரியுமா? திருவாசகம். திருவாசகத்துக்கு திருவாசகமே ஷார்ட்கட்டா வச்சுக்கங்க. 6 எழுத்து திருவாசகம். 6, 5, 6. ரைட்டா? இல்ல சார் இதுவும் கஷ்டமா இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, இது எதையுமே சொல்ல மாட்டேன், புதுசா ஒன்று சொல்றேன். இந்த 51 பிரிவுகள் இருக்கா? 51 பிரிவு இருக்கு. இந்த முதல் பிரிவு இது கடைசி பிரிவு. இந்த முதல் பிரிவு என்ன, கடைசி பிரிவு என்ன? 51. சிவபுராணம் தொடங்கி அச்சோபத்தி ஈராக 51 பிரிவுகள் 656 பாட்டு. சிவபுராணம் தொடங்கி அச்சோபத்தி ஈராக, சிவபுராணம் 6 எழுத்து, அச்சோபத்து 6 எழுத்து, 656. சரிங்களா? சரி மன்னிச்சுட்டேன். என்னமோ சங்க இலக்கியம்லாம் சொல்லிச்சு அஞ்சாத ஒருத்தன் மதுரைக்காரன் நடுவில் இருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ரைட், ஒன்றும் இல்லை. இந்த மதுரை காஞ்சியில பாருங்க, மதுரை காஞ்சி 782 பாடல். இந்த 782 பாடல்ல மதுரையை மட்டும் பாடிய பாடல் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 3, 5, 4, 354. 3 பேர் 4 பேர் வந்தாலும் அஞ்சாத ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரைக்காரன். நான் சொல்லல, பக்தி இலக்கியத்துல சொன்னாங்க. அதே 3 பேர் 4 பேர் வந்தாலும் அஞ்சாத ஒருத்தர் யாருன்னு கேட்டா நம்ம சங்க இலக்கியத்துல சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து உலகமே சொல்லிச்சு என்னடான்னு கேக்குறீங்களா? ஒன்னும் இல்ல. 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையில 1991 நடந்துச்சு.
அஞ்சாத ஒருத்தன் 91, இந்த 91 முடிகிற ஆண்டு அந்த 8 உலகத்தமிழ் மாநாட்டில் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் 1 முடியுது. 91 1961 ஆரம்பிச்சு முடியும். சரிங்களா? அப்படி பொழுது அஞ்சாத ஒருத்தன் மதுரைக்காரன். உலகத்தமிழ் மாநாடு உலகம் சொல்லுச்சு, பக்தி இலக்கியம் சொல்லுது, அங்கேயும் சொல்லுது. இப்ப நீங்க 656 நீங்க எந்த ஷார்ட்கட்டை வேணாலும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பெரிய புராணம். பெரிய புராணம் அப்படின்னா நீங்க என்ன ஒண்ணு, இதுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க? என்ன பார்த்த சமய குறவர்கள் 4 பேரை போட்டுருங்க. பெரிய புராணங்க, பெரியவருக்கான புராணம். பெரியவர் யாரு இதுல? 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாவுக்கரசர் தான் பெரிய புராணம் 2. இந்த நாவுக்கரசர் என்ன பண்ணார்? நம்ம இப்ப நாவுக்கரசர் மட்டும் தான் பாக்குறோம். 4 பேர் சமய குறவர்கள், அதுல பெரியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரை பற்றியும் பாடல் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உழவார பணி செஞ்சாரு. உழவார பணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம இதெல்லாம் களையை வச்சு கூட்டி பெருக்குவாங்க. நீங்க என்ன இருந்தா கூட்டி பெருக்குவோம். அவர் மாத்தியானவர். அவர் கூட்டி பெருக்கல, பெருக்கி கூட்டினவர். அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி பெருக்கி கூட்டினவர். அன்பை பெருக்கி சிவத்தை கூட்டியவர். 4 2 பெருக்குங்க 8 4 2 6. 4 பேர் சமய குறவர்கள். அதுல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பெரியவர் தான் நம்ம நாவுக்கரசர், பெருக்கி கூட்டினார். அடுத்து திருவிளையாடல் புராணம் 3363. இதுல நாயன்மார்கள் தான் பார்த்துப்பார். நாயன்மார்கள் பார்த்தா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரையும் ஒரு பட்டியல்ல வைங்க அப்படின்னும். இதற்கப்புறம் ஒரு 3 பேர் இருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுதொண்டர். பிள்ளைக்கறி கட்டி சிவபெருமான வந்து பிள்ளைக்கட்டி கேட்பாரு சிறுதொண்டர். அடுத்து இயற்பகை நாயனார். அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார். சிறுதொன்ற பிள்ளைக்கறி கேட்கும் பொழுது இறைவன் வந்து பிள்ளைக்கறி கேட்பாரு. எல்லா வேடத்திலையும் வரும்பொழுது பெரும்பான்மையான வேடங்கள்ல இறைவன் வந்து வயோதிக வேடத்துல தான் வருவாரு. அப்ப சிவபெருமான் வந்து வயோதிகனா வந்து ஒரு பிள்ளை வேணும், அது மாசு மறுவற்ற பிள்ளையா இருக்கணும், 10 வயது பாலகனா இருக்கணும். அந்த பிள்ளை எனக்கு வேணும்டா, அதை கறியை சமைச்சு கொண்டு வாடா அப்படின்வாரு. அது எப்படி சமைக்கணும் அப்படின்னா நம்ம பாடத்துல வரும்பொழுது பார்ப்போம். இது ஒரு டெமோ மாதிரினால அது தாய் பிடிக்க தந்தை அறுக்க. ஒரு பக்கம் தாய் பிடிச்சுக்கணுமா, இன்னொரு பக்கம் தந்தை கரன்னு அறுக்கணுமா, அப்படி சொல்லுவார். அவரும் அதை சரித்து கொடுப்பார். அடுத்து 2வது இயற்பகை நாயனார். அவருடைய பெயர் வந்து காரண பெயர். அவருக்கு நேரடியான பெயர் கிடையாது, காரண பெயர். இயல்புக்கு மாறாக இருந்தார். அவர் கேட்பாரு. அவர் இறைவன் வந்து அவர்கிட்ட வந்து யார் எது கேட்டாலும் கொடுத்துருவார். சிவனடியார்கள் யார் எது கேட்டாலும் கொடுப்பார். எது கேட்டாலும் கொடுப்பேன், எது கேட்டாலும் கொடுப்பேன். உன் பொண்டாட்டி அப்படிவார். இறைவன் வந்து கேட்பார் உன் மனைவி அப்படிங்கிறார். தப்பு. நீங்க ஒரு பொருளை சொல்றீங்க, இப்ப இந்த சாக் பீஸ் இருக்கு, இந்த சாக் பீஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த அங்கன்னு கொடுக்க நான் நேரம் ஆகும். இந்த சாக் பீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாக் பீஸ் சொன்ன அந்த மறுநிமிடமே அது உங்களுக்கு சொந்தம். நான் எடுத்து கொடுக்கன்ற அவசியம் இல்லை. நீங்க சொன்ன மாத்திரத்துல சொந்தம். உங்க மனைவின்னு சொன்னீங்க, அப்படியே கூட்டு போங்க. உங்க பொருள் தானே, என்கிட்ட எங்க கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி பாரு. அவர் இயற்பகை நாயனார். 3ஆவதா இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனார் தெரியும். 6 இடத்தில் கண்ணை அப்ப வல்லவன் பண்ணுவாங்க. இப்ப இந்த 3 பேரையும் நம்ம ஒரு லேயர்ல பாக்குறோம். ஒருத்தர் வந்து இந்த 3 பேர்லயுமே யார் சிறந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னில் வேறாகிய பிள்ளையை கொடுத்த சிறுதொண்டரை காட்டிலும், தன்னில் பாதியாகிய மனைவியை கொடுத்த இயற்பகை நாயனாரை காட்டிலும் தன்னையே கொடுத்தானே கண்ணப்பன், அவன் தான் சிறந்தவன் அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, முதல்ல 3 பேர் நாயன்மாரை பார்த்தோம். இப்போ ஒரு 3 பேர் நாயன்மாரை பார்த்தோம். இப்படித்தான் பார்க்கணும். இப்ப 3 3 3 63 நாயன்மார்களை பார்க்கணும். 3 3 63 நாயன்மார்களை பார்க்கணும். ரைட்டா, முடிஞ்சா? ரைட். அடுத்து கம்பராமாயணம் 10,569. கம்பராமாயணத்துல முக்கிய கதாபாத்திரம் சொல்லுங்க. ராமன் சீதையா? ராமன் சீதையெல்லாம் பிரிக்க கூடாது, அது 2ஆவதா வைங்க. முக்கிய கதாபாத்திரம் சொல்லுங்க. தசரதன், வெரி குட். ராவணன், அதுவும் சரிதான். தசரதன் சரிதான், ராவணன் சரிதான். இப்ப 2ல யாராவது ஒரு ஆள் வைக்கணும். 2ஐயுமே வச்சுக்கோமே. தசரதன் 10 10, ராவணனுக்கும் 10 தலை 10. 2ஆவதா ராமன் சீதையை வைக்கணும். ராமன் சீதை 6 எழுத்தா 5 எழுத்தா? ராமன் சீதை, ராம இன் சீதை 5 எழுத்து. சரியா? அடுத்து 3ஆவது லட்சுமணன் வைக்குமான்னு கேக்குறீங்க. வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, 6 எழுத்து. ஆனா நான் லட்சுமணன் வைக்க சொல்லல. 6 காண்டம் வைத்து பாடப்பட்டது. இந்த ராமாயணம் வந்து மொழிபெயர்க்கணும். அங்கிருந்து இங்க மொழிபெயர்த்தது என்னன்னா, எங்க இருந்து வந்துச்சு? வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணம் எழுதி பாருங்க, 9 எழுத்து. 10 5 6 9. இந்த அடுப்பில் நான் வச்சுக்கோங்க. அடுத்து 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் பாத்தீங்கன்னா ஆழ்வார்களுடைய பாடல். 4000 பாட்டு இருக்கணும். 4000 திவ்ய 4000 பாட்டு இல்ல, 3776 பாட்டு தான். ஆனா 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு ரவுண்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3776. இப்ப நம்ம இங்க 3 பேர் 4 பேர்னு பார்த்த மாதிரி, அங்க முதல் ஆழ்வார்கள் பாத்தீங்கன்னா 3 பேர். முதல் ஆழ்வார்கள் 3 பேர். அப்ப அந்த 3 பேரை பார்க்கணும். இந்த முதல் ஆழ்வார்கள் 3 பேருமே எழுந்தது 7ஆம் நூற்றாண்டு. எப்படி?
இந்த முதல் ஆழ்வார்கள் 3 பேரு. இந்த முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் எழுந்தது 7ஆம் நூற்றாண்டு. முதல்ல இருக்கக்கூடிய 3 பேரும் எழுந்தது 7ஆம் நூற்றாண்டு ஆழ்வார்கள். முதலில் உள்ள 3 பேரும் எழுந்தது 7ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார்கள். அடிச்சு பாருங்க, 3 7 6 ஆழ்வார்கள் 6 எழுத்து. அதாவது சார் மனுஷன் தான் சார் பிறந்ததுன்னு சொல்லணும். கடவுளை அவதரிச்சு வித்தியாசமா பிறக்கிறவங்கள தான் எழுந்ததுன்னு சொல்லணும்னு சொல்றீங்களா? ஆமா, இவர்கள் இந்த 3 பேருமே எழுந்ததுதான், பிறந்தது இல்லை. இந்த 3 பேருமே பூவின் வடிவத்தில், பூவின் மூலமாக பிறந்தவர்கள், பெண்ணினுடைய தாயினுடைய யோனியின் மூலமாக பிறக்காதவர்கள். அதான் அவர்களுக்கு பெயரே இருக்கு. இந்த முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் அயோனிஜர்கள். அவங்க அயோனிஜர்கள், யோனியில பிறக்க நீங்கள்னால யோனியர்கள். அவங்க 3 பேருமே அயோனிஜர்கள். 3 பேருமே தாமரையில, முதல்ல இருக்கிற பொய்யாழ்வார் வந்து தாமரையிலையும், இடையில இருக்கக்கூடிய பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் வந்து குறுக்கத்திலையும், பேயாழ்வார் செவ்வழியிலையும் பிறந்தவர் அந்த மலர்ல. அதனால எழுந்தது, அவர்கள் அவதரித்தவர்கள். அடுத்து 4ஆவது திவ்ய முடிஞ்சு சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி உங்களுக்கு தெரியும், 13 இலம்பம். அவ என்ன பண்ண, 8 பிள்ளைகள். யார் என்ன எங்கிட்டு திரும்பினாலும் கூட்டிட்டு போயிட்டான். எந்த பிள்ளை 8 பிள்ளையா எப்படினாலும் திரும்ப 13 இலங்கம் திருப்பி போடுங்க. 3 1 எந்த பிள்ளையும் கூட்டிட்டு போயிடாங்க. 3 1 கூட்டுங்க, 4 1 கூட்டுங்க 5, 3145. அடுத்து சங்க பாடல்கள். இது நிறைய பேர் தப்பு பண்றாங்க. சங்க பாடல் அதிகமா திரும்ப திரும்ப கேட்கப்படக்கூடிய கேள்வி. பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், மற்ற எந்த தேர்வா இருக்கட்டும். சங்க பாடல் 2381, 2381. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பக்கத்துல ஓரியன்டா தொடர்புடைய கேட்டுருவோம். 462 464 2015 கேட்க போறோம். 462 26 அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம மக்கள் குழம்பிடுறாங்க. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு எண்களையும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறோம். 2381 இந்த இது என்ன சங்க பாடல்கள். அது என்ன சங்க பாடல்கள் உங்களுக்கு நல்லா தெரியுமே. 8 தொகையும் 10 பாட்டு தானே சங்க பாடல்கள். இருந்த 3 சங்கத்தில் கவனிங்க, இருந்த 3 சங்கத்தில் 8 தொகையும் 10 பாட்டையும் ஆக்கி அளித்தார்கள். இருந்த 3 சங்கத்தில் 8 தொகையும் 10 பாட்டையும் ஆக்கி அளித்தார்கள். 2381 சங்க பாடல்கள். எத்தனை பாடல்கள்? ஒரு 8 வரி சேர்ந்த ஒரு பாடல், 4 வரி சேர்ந்தது, 31 வரி சேர்ந்தது, 13 வரி சேர்ந்ததுன்னு இருக்கும். அந்த மாதிரி சங்க பாடல். அந்த சங்க பாடலுடைய அடிகள் எத்தனை? இப்ப நம்ம பாடல் சொல்லிட்டோம், அந்த பாடல்ல எத்தனை வரி இருக்கு அப்படின்னு மொத்த வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 26350. அந்த அடினா அடிப்படையை பார்க்கிறோம். இந்த சங்கம் எப்படி இருக்குன்னா 2 6 இருந்த 6 3 சங்கம் தோன்றியது 500ஆம் நூற்றாண்டு. 500ஆம் ஆண்டு. 500ஆம் ஆண்டுல தான் கிமு 500ல தான் தோன்றி வருது. சரிங்களா? 2 6 3 50. ரைட்டா? இதை அடிச்சு. ஓகே. அடுத்து திருமுருகாற்றுப்படை. எல்லாம் இருக்கு. திருமுருகாற்றுப்படை 317, புறநாற்றுப்படை 248, சிறுபானாற்றுப்படை 269, பெரும்பானாற்றுப்படை 500, முல்லைப்பாட்டு 103, மதுரை காஞ்சி 782, நெடுநல்வாடை 188, குறிஞ்சிப்பாட்டு 261, பட்டினப்பாலை 301, மலைபடுகடம் 583. இதுல பெரியது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 பாட்டிலே பெரியது 282, ஆற்றுப்படை நூல்கள் பெரியதுன்னா 583. 10 பாட்டிலேயே சிறிய நூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா முல்லைப்பாட்டு 103 அடிதான். சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முருகுனா 3 எழுத்து, முருகு 3 எழுத்து. முருகு ஒருத்தனுக்கு தான் 7 வீடு, 6 படை வீடு, 7 மலை இருக்கும். மருதமலையை சேர்த்தீங்கன்னா 7 மலை. முருகு ஒருத்தனுக்கு தான் 7. அடுத்து 247 தமிழ் எழுத்து. அதுக்கப்புறம் வந்தனால 248 சிறுபானாற்றுப்படை. சிறு பானாற்றுப்படை இப்படி அப்படியே பாருங்க. சிறு பானாற்றுப்படை தலை நல்லிய கோடல் அப்படின்னு வரும். பெரும்பானாற்றுப்படை பெரும்பான்மை ரவுண்டா இருக்கும் 500. நெடுநல்வாடை. நெடுநல்வாடைன்னு பாத்தீங்கன்னா 188. நெடுநல்வாடை அதுக்குள்ளே பாருங்க. நெடு நல் வாடை. ஒருத்தருக்கு நீண்ட வாடை, ஒருத்தருக்கு நல்ல வாடை. ஒருத்தருக்கு ஒரே காத்து தான், ஒருத்தருக்கு நீண்ட வாடையாக இருக்கு, ஒருத்தருக்கு நல்ல வாடையாக இருக்கு. பாண்டிமாதேவிக்கு நீண்ட வாடையா இருக்கு தலைவனை பிரிஞ்சு. பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து இதுல இருக்கிறாப்புல போர்க்களத்துல வெற்றியில நல்ல வாடையா இருக்கு. அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க 8ஆம் நம்பர் எனக்கு ராசியே இல்ல பாடுவாங்க. சில பேர் 8ஆம் நம்பர் எனக்கு வேணும்னு. 8 தான் துரதிர்ஷ்டத்தையும் குறிக்கும், சில பேருக்கு ராசியும் குறிக்கும். 8 ஒருத்தருக்கு ராசியும் குறிக்குது, ஒருத்தருக்கு நல்லாவும் இருக்கு, ஒருத்தருக்கு மோசமாவும் இருக்கு. 188. சரிங்களா? அடுத்து குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு 2 6 1. குறிஞ்சினாலே மழை தானங்க.
அந்த மலை இப்ப நான் ஆறுல ஓடிட்டு இருக்கேன். அந்த மலையில எங்க இந்த ஆறுல எங்க இருந்து வருது? ஆறுல மலையிலிருந்து தான் வருது. இருக்கின்ற ஆறெல்லாம் ஒரு மலையில் உருவானது. இருக்கின்ற ஆறெல்லாம் ஒரு மலையில் உருவானது. 2, 6, 1. அடுத்து பட்டினப்பாலை. பட்டினத்துல ஒரு காலத்துல பால் எவ்வளவு 30 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்ப எப்படி ஆகுது? பட்டினத்தில் 30 ரூபாய்க்கு 1 லிட்டர் பால் விற்றது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. அதான் சொல்றேன், நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில மிக தெளிவாக மிக வேகமாக நான் சொன்னேன். ஒரு 45 நிமிடத்துக்குள்ள நீங்க எவ்வளவு கொண்டு போகணுமோ அப்படின்றதுக்காக சொன்னேன். அப்ப நான் அடுத்தடுத்து ரொம்ப, அதாவது நீங்க படிக்கக்கூடிய நேரம் குறையும். எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க ஒரு 2 மாசத்துலயே ஒரு பரீட்சையை படிங்க அப்படின்னா எப்படி படிச்சு பாஸ் பண்ண முடியும்? அப்ப அது சரியான கைட் இருக்கும். நம்ம திருமுருகாற்றுப்படை, கீரை, பொருளாற்றுப்படை எவ்வளவு வரும் தான் மண்டையில ஏற்ற முடியும். சரி, இதைத்தான் ஒண்ணு, அடுத்து சோசியல் எப்படி எடுத்துருது, அடுத்து மேக்ஸ் எப்படி எடுத்துருது, அடுத்து ஆங்கிலத்தை எப்படி, இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமே. இதுக்காக முதல்ல உட்காரணுமே, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கணுமே. இதை போல நிறைய புக்கா அடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வரியா கேட்பானே. நம்ம எஸ்ஏ டைப்ல எழுத போறோம். தியரி டைப்ல எழுதுனா எழுதிட்டு வந்துடலாம். மானே தேனே பொன்மானே 1, 2. அப்புறம் இந்த கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு உண்டான விடையை கேட்கும்பொழுது கடந்த தேர்வுல கூட பார்த்துருப்பீங்க, கேள்வியை கூட கடினமாக, விடை கடினமாக இருந்தது. அப்ப நீங்க இதை மிகச்சரியாக அடிப்பதற்கு நீங்கள் ஒரு இது இருக்கணும். இப்ப நான் அடுத்தடுத்து உருவாக்கிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் கூட நான் உருவாக்கின ஷார்ட்கட் தான். கிட்டத்தட்ட தமிழ் PGTRBக்கு வர பிப்ரவரி மாசத்துல இருந்து மார்ச் மாசத்துல இருந்து PGTRBக்கு கிட்டத்தட்ட 2000 ஷார்ட்கட், வேற லெவல்ல வெறித்தனமான வெற்றி பெறுவதற்கான ஷார்ட்கட். 2000 ஷார்ட்கட், 10 யூனிட்லையும் பட்டைய கலப்புற ஷார்ட்கட். கிட்டத்தட்ட ஒரு தேர்வு வருதுன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 80 கேள்வி ஷார்ட்கட்ல மட்டுமே இருக்கும். அந்த அடிப்படையில இது பண்ணி கேள்வி கேட்டிருக்கிறோம். அந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் எடுத்துருக்கிறேன். எந்த பகுதியும் விடுபடாம அது மாதிரி நிறைய இருக்கு. இது ஒரு இதுக்காக சொன்னேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாட புத்தகத்திலே பாத்தீங்கன்னா கெண்ணு, கண்ணு, கொண்ணு இதெல்லாம் இருக்கு. இந்த வடக்கு, அதாவது 1, ஒக்கடி, 1, 1 இதெல்லாம் இருக்கு. அந்த பட்டியல் எல்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், 9ஆம் வகுப்பு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி இதுல எந்த திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த வார்த்தை அன்பு எங்க சொல்லியிருக்காங்க, உயிர் எங்க சொல்லியிருக்காங்க, உலகம் எங்க சொல்லியிருக்காங்க, ஒண்ணும் அப்படின்றதுக்குமே சாப்பிட்டு சொல்லிடுவோம். நீங்க அதை ஃபுல்லா உட்காந்து அன்பு, தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, தொல்காப்பியத்துல உயிர் சொல்லியிருக்கிறாங்க, உலகம் சொல்லியிருக்கிறாங்க, காலம் இப்படியே போக வேண்டிய அவசியமே இல்லை. நற்றியன்ல என்ன சொல்லியிருக்காங்க, சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, தேவாரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி ஒவ்வொன்றிலையும் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற ஒரே லைன் ஷார்ட்கட். ஒரே லைன். நீங்க விடிய படிக்க வேண்டிய வேலையை குறைத்து ஷார்ட்கட், எல்லாம் ஷார்ட்கட். கிட்டத்தட்ட ஒரு 300 மேல ஷார்ட்கட் நம்ம 9th 10th இந்த பாட புத்தகத்துல இருந்து முக்கியமாக, அதாவது கடின பகுதியிலிருந்து ஒரு பாடத்துக்கே ஒரு ஷார்ட்கட் நான் அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு ஒரு பகுதிக்கு ஷார்ட்கட், அடுத்து ஒரு பாடத்துக்கு ஒரு ஷார்ட்கட், அடுத்து ஒரு பாடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஒரே ஷார்ட்கட். ஒரு ஷார்ட்கட்ன்றது ஷார்ட்கட் இருக்கணும். ஷார்ட்கட்ன்ற பேர்ல இதெல்லாம் ஷார்ட்கட்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்னு எழுதி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவே ஒரு ஷார்ட்கட் ஒரு ஷார்ட்கட்டை இடையூறு பண்ணக்கூடாது. இப்ப நான் சொன்னேன், இதுல ஏதாவது ஒன்று போய் தான் சொன்னா, ஒரு ஷார்ட்கட் இப்ப தமிழ் வேதம்னு ஒண்ணு படிச்சுக்கோங்க. அப்ப தமிழ் வேதம் 6 எழுத்து. இவர் இன்னொன்னு திருவெம்பாவே எழுதியிருக்காரு. அப்ப இது தொடர்புடைய ஒன்றையே கூடுதலாக நாங்கள் படித்துக் கொள்கிறோம். அதுவே அதுக்கு ஷார்ட்கட். நான் ஏன் வெளியே போகணும்? இப்ப நான் 100 கேள்வியை படிச்சா வெற்றி பெறுவேன் அப்படின்னா, அது எனக்கு டாஸ்க் 100 கேள்வி அப்படின்னா, நான் ஒரு கேள்விக்கு ஒரு டாஸ்க் கொண்டு போய் நான் என்னுடைய கேள்வியுடைய எண்ணிக்கையை 100 101 ஆக்க விரும்பல. ஏற்கனவே ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை எடுத்துட்டு இன்னொரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை எடுத்துட்டு இந்த 3ஐயுமே ஒரே ஷார்ட்கட்ல கொண்டு வந்து என்னுடைய கேள்வி 97 ஆக்குறேன் முதல் கட்டமா. இப்படியே குறைச்சிட்டு போய் ஒன்றை பொருத்தி பார்க்கும்போது எனக்கு ஷார்ட்கட்டே தேவைப்படாது. இப்ப நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட் உங்களுக்கு பயன்படாது. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்ச பின்னாடி அடிச்சிருக்கேன். சரிங்களா? சரி, எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எப்படி படிக்கணும் அப்படின்ற கேட்ட கேள்விக்கு இப்ப நீங்க ஷார்ட்கட் சொன்னீங்களே சார், அதான விட அப்படிங்க கண்டிப்பா கிடையாது. ஷார்ட்கட் வச்சுதான் படிக்கணும் அப்படின்றது. அப்படி பாத்தீங்கன்னா நான் எந்தெந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் ஒவ்வொரு அடிப்படையில் உருவாக்கிட்டோம். 4 ஷார்ட்கட் உருவாக்கிட்டோம். ஒன்னு அதோட தொடர்படுத்தி உருவாக்கியிருப்பேன், ஒன்னு அதை கூடுதல் வினாவோட உருவாக்கியிருப்பேன், ஒன்னு இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து சங்க காலத்துக்கும் உலக தமிழ் மாநாட்டுக்கும் கொண்டு வந்து வச்சிருப்பேன். அப்ப இது எந்த அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, ஷார்ட்கட் மட்டுமே நீங்கள் படிப்பதற்கான யுக்தி என்று நான் சொல்ல மாட்டேன். எப்படி படிப்பதற்கு உண்டான விடை இருக்கு. அந்த விடையை உங்களுக்கு விரைவில் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது போக நிறைய இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில் நீங்க நிறைய இருக்கு. நான் போயிட்டு பேசிட்டேன்னா இதுவே ஒரு பெரிய ஒரு கிளாஸ் நான் போயிடும். அந்த வகையில் நான் பேசுறேன். நம்மளுடைய தென்காசி சாரல் IAS அகாடமியிலிருந்து குரு 4 மற்றும் SGT இதைத்தான் முதல்ல கேட்டிருந்தீங்க. அந்த குரு 4க்கு 5500 ரூபாய், அது உச்சகட்டம், அதுதான் ஃபைனல் அப்படின்ட்டாரு. நான் ரொம்ப பேசி இது பண்ணி அவர் கிட்டத்தட்ட 10,000 வாங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவருடைய இதுல டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக, நம்மளுடைய நண்பர்களுக்காக 5500 அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி SGTக்கு 6000 ரூபாய்.
இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதனுடைய மெட்டீரியல் மட்டும் எடுத்துங்க, மெட்டீரியல் மட்டுமே உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு மேல வந்துடும். அதுலயே பிரிண்டட் ஆயிருக்கும். இப்போ ஒரு 200 ரூபா சூவா 250 ரூபான்னு போட்டு டூப்ளிகேட்டா வைக்கிறது இல்லை. நீங்க அதை ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இப்ப 2000 ரூபாய்க்கு வாங்குற புக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும்னா நீங்க 2500 ரூபாய்க்கு எடுக்கணும். அந்த அடிப்படையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட மெட்டீரியல் மட்டும் வேணாலும் கிடைக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மேல ஒரு 2000 ரூபாய் செலவழிச்சிருக்கு. செலவழிச்சுன்னா உங்களுக்கு வருடம் முழுவதுமே உங்களுக்கு அந்த 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 தேர்வு முடிகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த வகுப்புகள் தொடர்ந்து வகுப்புகள் நடைபெறும். வகுப்புகளை மிஸ் பண்ணாலும் அந்த ஆப்பின் மூலமாக நீங்க போய் மிக தெளிவாக துல்லியமாக நீங்க இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும். பல்வேறு வகையான சலுகைகள் பண்ணித்தராது. இதை பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி ஒரு 1000 பேரை சேர்த்துக்கிட்டு 100 பேரை பாஸ் பண்ண விடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கும் கிடையாது. நம்ம மாநில பொருளாளர் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி அவருக்கும் கிடையாது. 100 பேரை எடுத்தா 80 பேரை 100 பேர் தான் இலக்கு, 80 பேர் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு அந்த இலக்கில் தான் ஓடிட்டு இருக்காரு. அதை வெற்றிகரமாக ஏற்கனவே கடந்த முறை செய்து காண்பித்திருக்கிறார். போலீஸ்ல டாப்பரா இருக்கிறார். காவல்துறை பிசிஎஸ்ஐ எக்ஸாம்லாம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எடுத்து பாருங்க. அவர் பின்னாலாம் போர்டுலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வச்சிருக்காரு. அவங்க சென்டர்ல போய் பார்த்தேன். அப்ப அவர் குறைக்கணும் அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அது ரொம்ப போராடி தான் குறைச்சிருக்கிறேன். அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. யார் யார் சரி நம்ம சங்கத்துல இருந்து யார் சேர்ந்தாலும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. 9994994339 தொடர்பு கொள்ளுங்க. நான் பேசி நம்மகிட்ட சொல்லி நம்ம யூடியூப் பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஒரு குறைவான எண்ணிக்கையில தான் அட்மிஷன் போடுறாங்க. ஒரு 400 பேர் 400 மார்க் மேல எடுத்துட்டு 400 மார்க் மேல எடுத்தவனை மட்டும் கூப்பிட்டுட்டு போய் நான் 10th 12th மார்க் எடுக்க வர்றேன்றது கிடையாது. நம்மளால எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களை விரைவாக செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் இது பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி நிறைய நண்பர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க. இதை நீங்க பயன்படுத்திங்கன்னா எல்லா பற்றியும் பேச முடியல. சாரல் ஐஏஎஸ் அகாடமி நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வேணும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. நல்ல வாய்ப்பு. ஏன்னா யாருமே இப்ப நடத்த மாட்டாங்க. இப்ப நான் எந்த பயிற்சிமையும் நீங்க போங்க. உங்கள் ஆயுட்காலத்திலே எந்த பயிற்சிமையும் போங்க. எவ்வளவு தூரம் இது சொல்லிடுவாங்க, எப்படி படிக்கணும்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு பயிற்சியை போட்டு நான் பார்த்திருக்கேன். பல நேரங்கள்லாம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். கம்பன் கலைக்கூடத்தை தவிர கம்பன் கலைக்கூடம் நாளைக்கு வந்து நிற்கும் பாருங்க. கம்பன் கலைக்கூடத்தை வாரும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு தமிழாசிரியர் எப்படி பாடம் நடத்த வேண்டும் அப்படின்றது தெரியும். தமிழாசிரியர்னா எப்படி இருக்கணும். தமிழாசிரியர் வந்து அதாவது ஒரு குரூப் 4ல இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இதுல பாடம் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்து நடத்தல. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா வாத்தியாருக்கு வகுப்பெடுக்கக்கூடிய வாத்தியார், மன்னிச்சுக்கங்க, வாத்தியாருக்கு பாடம் நடத்தக்கூடிய அருகதை எனக்கு மட்டுமல்ல எவனுக்கும் கிடையாது. அந்த ஆண்டவனுக்கும் கிடையாது. வாத்தியாரை பார்த்து மாணவர்கள் என்றது இதெல்லாம் எவ்வளவு இதா இருக்குங்க. வாத்தியாருக்கு பாடம் நடத்தக்கூடியவர், வாத்தியாருக்கு வழிகாட்டக்கூடியவர் எந்த அளவுல உச்சத்தில் திறமையா இருக்கணும். நான் பாட்டுக்கு வந்துச்சு. நானும் ஹிஸ்டோ பண்ணிட்டு படிச்சு வந்தேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அதை முடிச்சு அன்பானவர்களே, நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் உங்களுடைய பொன்னான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கானது. நீங்கள் போர்க்களத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதிகாலை 4 மணிக்கு பிரேயர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன போட்டு கொள்ற இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து நாடிச்சு. மாதா உடல் செழித்தாய், வல்வினை என் கால் செழித்தாய், வேளா உன் கை செழித்து விட்டாய், நாதா இருப்பையில் வாழ்சுவனை இன்னும் ஒரு அன்னை கருப்பையில் வாராமல் இருக்கா. அப்படியே பொடைக்க எந்திரிக்க நடக்க மாட்டோமா. என்னுடைய தமிழ் புலமையை சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். இப்படிலாம் சில பேர் வெறுமன ஒரு 4-5 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டு ஒப்பிச்சுட்டு அப்படின்னு போகும்போது வெறுப்பு தட்டுது. அதாவது தமிழ் மேலேயே வெறுப்பு தட்டிடுமோன்னு பயமா இருக்கு. அப்ப நான் குறைவான நேரத்தில் சொல்லணும். யாருக்கும் தெரியாமல்ல, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு வாசிக்குவாங்க. இது வாசி தெரியாதான், இதை போல வாசி தெரியாது. நான் வாசிச்சாலும் 3726 தான், நீங்க வாசிச்சாலும் 3726 தான். இது எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் வரைவா? நீங்க யோசிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நீங்களும் யோசிச்சுருவீங்க. அது காலதாமதமாகும். ஏற்கனவே ஒரு பாதையில் நடந்து வச்சிருக்கிறேன். அந்த பாதையில் நீங்க வாழ ஈஸியா கொண்டு போங்க. ஈஸியா வாங்க. ஒரே இதுல கொண்டு போய் உங்க மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்றத. இன்னும் எவ்வளவு பற்றி அநியாயம் பண்றாங்க. அப்ப இதை ஃபுல்லா மீட்டெடுக்கணும். இந்த தமிழை மீட்டெடுக்கணும். எனக்குலாம் ஏன் இந்த ஆதங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமுருகாற்றுப்படை தலைவர் நக்கீரன், பாட்டுடைய தலைவர் இல்ல, பாடினவர். திருநீர் நக்குங்க. யாருக்கு எப்படி இருச்சோ தெரியல. எனக்கெல்லாம் அப்படியே உச்சக்கட்ட கோபத்தில் சொன்னது யாரு? சாதாரண ரோட்ல போறவன் இல்ல, ஒரு வாத்தியாருக்கு பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார். எம்பிட்டு கோபம். தமிழை இப்படி போட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்களா? கால்டுவெல் வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து ஜியு போப்பும் கால்டுவெல் வந்து ஐயா தமிழா தூக்கி கொண்டாடினாங்க. அந்த மொழியை இப்படி போட்டு கொண்டு இருக்காங்க. இந்த தமிழை தமிழாசிரியரிடம் இருந்து காப்பதற்காக தான் நான் பிறந்திருக்கிறேன்.
இந்த தமிழ் எனக்கு எதுவுமே செய்யல, இந்த தமிழுக்கு நம்ம ஏதாவது செய்வோம்னு தான் நான் கோபத்துல தான் இப்ப நிறைய பண்ணு. இப்ப கேட்டேன், ஏன் அப்படிலாம் பேசுற, ஏன் அப்படி போட்டு ஏதாவது ஷார்ட்கட் சொல்லணும்னு ஏதாவது திருநீரை இது பண்ணுங்க அப்படின்னா சாப்பாடு தானே, நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? திருநீரை இதுக்கும் அதுக்கு நான் சொல்லவா ஷார்ட்கட்? இதை நான் ஒரு போட்டியா எடுத்துக்கிட்டேன். போட்டியா எடுத்துக்கிட்டு சரி நம்ம இதையே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லக்கூடாது, ஏன் சாப்பாட்டுல சொல்லக்கூடாதா? சாப்பாட்டுல நம்ம சொல்லக்கூடாது. இதை நீ எல்லாம் 10 செகண்ட் சொல்லிருக்கா, திருமுருகாற்றுப்படை நக்கீரர் ஒரு 5 செகண்ட் சொன்னேன், நான் 10 செகண்ட்ல சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்க, நான் அதே சாப்பாட்டை 10 செகண்ட்ல சொல்றேன். 10 செகண்ட்ல 10 பாட்டையும் சொல்றேன். 10 பாட்டுடைய தலைவர்களையும் சொல்றேன். 10 பாட்டை பாடிய ஆசிரியர்களும் சொல்றேன். 10 பாட்டையும் சொல்றேன், 10 பாட்டுடைய ஆசிரியர்களும் சொல்றேன், 10 பாட்டுடைய தலைவர்களையும் சொல்றேன். 10 செகண்ட். ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுங்க. அதான் சாப்பாடு ராம எங்க போனாலும் சாப்பிடுவாங்க. திருவிழாலாம் போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்க. முட்டாயி, முறுக்கு, கறி அது இதுன்னு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டா என்ன பண்ண விற்கிறோம். டப்புன்னு அவங்க சொந்தக்காரன் யாராவது மாமா வந்து தட்டிடுவார், சரி பண்ணிடுவார். அவ்வளவுதான் 10 பாட்டுங்க. இதாங்க 10 பாட்டு. நீங்க திருமுருகாற்றுப்படை நக்கீரர் முருகன் அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லணும்னாலே எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா பொருளாதார ஆற்றுப்படை, முடதாம கன்னியார், சிறுவனாற்றுப்படை, நல்லூர் நத்தனார் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு தடவையும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. திரும்ப ஒரு தடவை 2வது தடவை திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருளாதார ஆற்றுப்படை அப்படின்னு ஒரே ஷார்ட்கட். 10 செகண்ட் 20 10 பேர் 10 பாட்டு 10. இப்ப நான் சொன்னா அவன் என்ன பண்ணா, திருநாமுறுக்கையும் திருநாமுறுக்கையும் பொரித்த முட்டைக்கறியையும் சிறப்பா நல்ல நல்லி எலும்பையும் பெருசா கடித்ததால் தொண்டையில் முள்ளாக நப்பியது. மாமா நக்குன்னு நெத்தியில 2 முறை தலையில் தட்டினார். அது வேறு குறுக்கபிலன். இது குறுக்கபிலனின் பிரச்சனை. பட்டினத்தில் கடின கரிக்காற்றால் மழை பெறுமா நன்னா. 10 செகண்ட். திருநாமுறுக்கையும் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் முறுக்கை முருகனும் பொரிச்ச முட்டைக்கறியையும் பொருநாராற்றுப்படை முடதாம கன்னியர் கரிகார் சோழன் சிறப்பா நல்ல நல்லி எலும்பை சிறப்புடைத்தான சிறுவானாற்றுப்படை சிறப்பா சிறுவானாற்றுப்படை நல்ல நல்லி எலும்பை நல்லூர் நத்தனார் நல்லிய கூடன் பெருசா கடித்ததால் தொண்டையில் பெருமானாற்றுப்படை கடியலூர் ஊர்த்திரங்கன்னா தொண்டைமான் இளந்தரையன் முள்ளாக நப்பியது. முல்லைப்பாட்டு நப்போது. இதுக்கு பாட்டுடைய தலைவன் கிடையாது. 10 பாட்டு நூல்ல பாட்டுடைய தலைவன் இல்லாத ஒரு நூல் இருந்துட்டா முல்லைப்பாட்டு. மாமா நெத்தியில நங்குன்னு 2 முறை தலையில் திட்டான். மாமா மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநல் வாடை நக்கீரர் நெற்றியில நங்குன்னு 2 முறை தலையில் தட்டினார். 2க்குமே தலையாளங்கானது செல்வன்ற நெடுஞ்செழியன். இது குறு கபிலன் பிரச்சனை. குறுந்தொகை கபிலன் பிரச்சனை பிரகதத்தன். பட்டினத்தில் கடின கரி காற்றால் பட்டினத்தில் பட்டினப்பாலை கடின கடியலூர் உறுத்தினங்கண்ணனா கரி காற்றால் கரிகார் சோழர் மழை பெருமா நன்னா மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார் நன்னன். திருநாமுறுக்கையும் பொரித்த முட்டைக்கறியையும் பெருசா கடித்ததால் தொண்டையில் முள்ளாக நப்பியது. இது குறுக்கபுலின் பிரச்சனை. மாமா நெத்தியில் நங்குன்னு 2 முறை தலையில் தட்டினார். பட்டினத்தில் கடின கரி காற்றால் மழை பெருமா நன்னா. 10 செகண்ட் முடிச்சா. 10 செகண்ட்ல 20 கேள்வி. 10 செகண்ட்ல 20 கேள்வி. அம்மா சொன்னா எப்ப 10 செகண்ட்ல 20 கேள்வி சொன்னப்பா, சின்ன பிள்ளை 3வது படிக்கிற பார்த்துருப்பீங்க. 10 செகண்ட்ல 20 கேள்வி. நான் கரெக்டா ஒரு டாஸ்க் அடிச்சிட்டேன்டா. உண்மையிலே தமிழை காப்பாத்துறதுக்கு நான் வந்திருக்கேன்டா. உண்மையிலே நான் சொல்லுவேன், வேற யார் சொல்லுவா? நான் வந்துட்டேன்டா, பரவாயில்லடா. அவனே என் மனைவியும் சரி என் மகனும் சரி என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க சொன்னாங்க. 10 செகண்ட்ல நீ 100 ஷார்ட்கட் சொல்லணும். 10 செகண்ட்ல 100 ஷார்ட்கட் சொல்லணும். 10 செகண்ட் தான் 100 ஷார்ட்கட் சொல்லணும். அது பிஜிடிஆர்பியில் இருக்கணும். ஒவ்வொரு யூனிட்ல இருக்கணும். எளிமையான கடினா இருக்கணும், கடினமான கேள்வியா இருக்கணும், ஒவ்வொரு பாடத்துல வரக்கூடிய கேள்வியா இருக்கணும். 10 செகண்ட்ல 100 ஷார்ட்கட்டை நீ சொல்லணும் அப்படின்னா 10 செகண்ட்ல 100 ஷார்ட்கட். 10 செகண்ட்ல 100 ஷார்ட்கட் எப்படி சொல்றது? அப்புறம் சின்ன பிள்ளை ஓடுறது அதே போல நம்ம சொல்ல முடியும். 10 செகண்ட்ல 10 செகண்ட்ல 1ல இருந்து 100 வரைக்கும் என்னவே முடியாது. 100 ஷார்ட்கட்ல சொல்ல முடியுமா? சொன்னேன். 10 செகண்ட் இல்ல, 5 செகண்ட்ல 100 ஷார்ட்கட். 10 யூனிட்லயும் முக்கியமா வரதுல 100 ஷார்ட்கட் சொன்னேன். அந்த 100 ஷார்ட்கட் 5 செகண்ட்ல சொன்ன அந்த 100 ஷார்ட்கட்ல 2 ஷார்ட்கட் கடந்த யூஜிடிஆர்பி தமிழ்ல வந்திருக்கு. சரிங்களா? அது என்னன்னு அடுத்த வர வகுப்புல சொல்றேன். நிறைய போயிட்டே இருக்கும் அது பாட்டு வகுப்பு. அது என்னன்னு சொல்லிடுறேன் அடுத்து வரும்பொழுது. அடுத்த வகுப்புல நல்ல வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிறதுங்க. தனித்தனியா அதுக்குன்னு தனித்தனியா ஒரு ஆசிரியர்.
இப்போ தமிழுக்குன்னு ஒரு ஆசிரியர், ஆங்கிலத்துக்கு ஒரு ஆசிரியர், கணிதத்துக்கு ஒரு ஆசிரியர், இது நம்ம நடப்பு கால நிகழ்வா அது ஒவ்வொரு ஆசிரியர் எடுப்பாங்க. அதில் இவங்கெல்லாம் கணவன் மனைவியெல்லாம் எடுக்கிறாங்க 2 பேருமே. அது தனித்தனியான ஆசிரியர்களை போட்டு எடுக்கிறாங்க. மிக சிறந்த மிக நேர்த்தியான ஆசிரியர்கள். சும்மா ஒரு பாடத்தை கொடுத்துட்டு வாட்சி விட்டு போறதும் கிடையாது. நான் சொல்றேன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க பாடத்தை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்துட்டு வாசிக்கிறது, உங்களுக்கு உபதேசம் பண்றது. உபதேசம் உப்பையும் கேட்டாலும் கொடுக்க கூடாது. இந்த நேரத்தில் என்ன சொல்லணுமோ அதான் சொல்லணும். சொந்த கதை கதையா பேசி ஒப்பிக்கிறாங்க. வாத்தியார்னா தமிழ் வாத்தியார்னா சொந்த கதையெல்லாம் பேசணும்னு ஒரு விதி இருக்கு பொழுது இருக்கு. வாத்தியார்னா சொந்த கதை பேசணும்னு ஒரு விதி இருக்கு போனா என்ன செய்ய? நீங்க பண்ற குடும்பம் இருக்கு என்னத்த சொல்ல. ரைட்டு, அதாவது பாடம் முடிஞ்சு பயன்படுத்திக்கங்க மக்களே. நீங்க கரெக்டா நம்மளுடைய விவரம் பயன்படுத்திக்கங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலையும் இருக்கு, கட் பண்ணிட்டு போயிடாது. நானும் அப்படிதான் கட் பண்ணிட்டு போயிடுவேன். எல்லாரும் சொல்றாங்க நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சொந்த கதையை, சரியா? அப்படின்னா இப்போ நம்மளாம் போட்டு இந்த ஆட்சி போட்டு படாத வாடு படுத்தி போச்சு நம்மள. அப்படி இருக்கும் பொழுது நீ அடுத்துலாம் சத்தியமா சொல்றேன், நீ வரவே மாட்டார். நம்ம அந்த முதல்வர் இருக்காரு, இவர் வர மாட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஒரு சொந்த கதை சொல்றேன். எனக்கு சொந்த கதை சொல்றதுக்கான உரிமை இல்லையா? நம்ம மக்கள் சொந்த பந்தமா வாழ்ந்த நம்ம மக்களுக்காக சொந்த. நான் கல்யாணம் பண்ணும்போது நான் தெரியும், மனைவி பார்த்துருப்பீங்க. கல்யாணம் பண்ணும்போது எனக்கு சொந்தக்கார பிள்ளைதான் வரும்பொழுது என்ன பண்ணிடுச்சு, வெக்கத்தோட வந்துச்சு. வெக்கத்தோட காப்பியை கொண்டு வந்துச்சு. அந்த காப்பியில் என்ன பண்ண, உப்பை போட்டு கொண்டு கொண்டு குடிச்சா, உப்பை போட்டு காப்பியை குடிச்சா அப்படியே கசக்குது. அப்படியே நொந்துட்டேன். நொந்தா அப்படியே பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. காப்பியை கேட்கிறீங்களா பொண்ணை கேட்கிறீங்களான்னு இருக்கு. அப்புறம் அப்பதான் வாழ்க்கையுடைய பாடமே புரிஞ்சிச்சு. சரியா? இது ஏன் சொந்த கதை, முதல் கதை, என் உள்ளூரை உணர்ந்த கதை. அடுத்தலாம் அவர் வரமாட்டாரு, தமிழக முதல்வர். கருப்பு சிவப்பு தாண்டா சத்தியமா முதல்வரா வரமாட்டாரு. அப்புறம் பாரு, இதான் சொன்னேன். கருப்பு சிவப்பு காப்பு செங்கீரை தாண்டா தாளப்பருவம் சத்தியமா சப்பானி முதல்வர் முத்தப்பருவம் வரமாட்டார் வருகை. அப்புறம் பாரு அம்புலி 7 பருவம். சும்மா கதை சொல்ல. என் மனைவியை பத்தி ஒரு கதை சொன்னா, வெட்கத்தோடு கண்ணியமாக வந்தால் காப்பியோடு நொந்தேன் உயிர் துடித்தேன். வெட்கத்தோடு கண்ணியமாக வந்தால் காப்பியோடு நொந்தேன் உயிர் துடித்தேன். வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை. வாழ்க்கை பாடம் வாகை பாடான் கைத்து பெருந்துன்பமானது. நல்ல வேலை வீடியோ பார்க்கல. இது ஒரு கைது தானே, ரைட்டா? அப்ப இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம ஒரு புள்ள இருந்து நம்ம பொறுத்தி பார்த்து நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதான் சொல்றேன், தமிழுக்கு 2000 ஷார்ட்கட். இதுல ஒரு ஷார்ட்கட் கூட எங்கேயுமே யாருமே சொல்லல. யாரும் சொன்ன ஷார்ட்கட் வேற எடுத்த நம்ம சொல்லலாம். ஷார்ட்கட் நடத்துறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஷார்ட்கட், தமிழை கொள்ளாத அளவுக்கு உண்டான ஷார்ட்கட், ஒரு நினைவு சூத்திரமாக ஒரு ஷார்ட்கட் இன்னொரு ஷார்ட்கட்டுக்கு பாதிக்காத வகையில நிறைய விஷயங்கள், ஷார்ட்கட் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எளிமையா எப்படி கொண்டு போகலாம். ஏன்னா குறைவான நேரத்துல, அதுவும் குறைவான நேரங்கள் தான், படிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், இவர்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்கணும். இவர்களுக்கு அதான் நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அது செத்த நேரத்தில் மறந்து போயிடக்கூடாது. செத்தாலும் மறக்கக்கூடாது. நம்ம மாணிக்கவாசகர் எழுதின 657வது பாட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்தா அப்படியே 656 பாட்டு தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 652 நிறைய இடங்கள்ல கொடுக்குறாங்க. அது 652ன்றது விருத்தப்பாவினுடைய எண்ணிக்கை. திருவாசகம் 652. ஆனா மொத்த பாடல் 4 பாடல் ஆசிரிய பாவம் சேர்த்து 656 பாடல் தான் மொத்தம். இதுதான் சரியான விடை. சரிங்களா? அதனால நம்ம பயிற்சி மையத்தை பயன்படுத்திக்கங்க. நம்ம சாரல் IAS அகாடமி பயிற்சி மையத்தை பயன்படுத்திக்கங்க. இதுக்கு நம்ம குரு 4க்கு 5500, SGTக்கு 6000. உங்களுக்கு வீட்டுக்கே மெட்டீரியல் அனுப்பிடுவாங்க. எந்த காசும் வேற எந்த கூடுதல் செலவும் கிடையாது. உங்களுக்கு தினசரி வகுப்பு நடக்கிறோம். அந்த வகுப்புக்கு ஏற்கனவே சொன்னது போல நீங்க பார்க்காம விடுபட்டா கூட ஒரு நாள் 2 நாள் மறுநாள் பாத்துக்கலாம். அதுக்கு தனியா ஆப் இருக்கு. அந்த ஆப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். மாதிரி தேர்வுகள் நடக்கும். உங்களை தொடர்ந்து கைட் பண்ணுவாங்க. தொடர்ச்சியா உங்களுக்கு இது பண்ணும். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஆசிரியர் பெருமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் என்ன சொன்னது குறைவானதா, ரொம்ப வெளிப்படையா சொல்லாதீங்க வெளியில. என்ன நானும் தொழில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாரு அவரும்.
அதனால உச்சக்கட்டத்தில் நான் பேசி குறைச்சிருக்கிறேன். பயன்படுத்துறவங்க பயன்படுத்திங்க. வேற எதுவும் சந்தேகமா இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா நம்மளுடைய welgatamil.247@gmail.com welgatamil.247@gmail.com மெயில் கூட அனுப்பி நீங்க உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் மற்றது எதுனாலும் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். இந்த பயிற்சி வகுப்பு முடிந்தா எனக்கு டைம் இருந்தால் நான் தம்பியை கொடுத்தா நானும் பல இடங்களில் பயிற்சி எடுத்துருக்கேன். அது மாதிரி சாரன் ஐஏஎஸ் அகாடமியில தமிழுக்கு நானும் பயிற்சி எடுப்பேன் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெளிவோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் இளங்கோவன். நன்றி.